மட்டன் குழம்புனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே. சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, ரைஸ்க்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த அரைச்சி விட்ட செட்டிநாடு மட்டன் குழம்பு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா? 3/4 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெறும் சக்தி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 கப் தயிர் விட்டு நல்ல மசாலாவை இந்த மட்டனில் பூசி விட்டு அப்படியே மூடி போட்டு விட்டு 2 ஹவர்ஸ் விட்டுருங்க. இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஊற வச்ச மட்டனையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா சுருள வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவுமே விட வேண்டாம். இப்போ தண்ணி விட்டு வரும் மட்டனில் அந்த சமயத்தில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு விட்டு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அரைக்கிறதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 20 சின்ன வெங்காயம், பழுத்த தக்காளி 2 தக்காளி, 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக கடைசியாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மட்டன் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ இந்த தண்ணியை சுண்ட வச்சுட்டு கடைசி மிளகு தூள் போட்டு ரசத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு பண்ணுறதுனால அரைச்சி வச்சிருக்கிற மசாலையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா வாவ், சூப்பராக நல்லா கமகமெண்ட் மட்டன் குழம்பு தயார். இப்போ கொஞ்சம் கடைசியில் கொத்தமல்லி இலையும் தூவிடுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.